ஓம் க்ரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இங்கே தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ராசி சுக்கிர பகவான் கணங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் 22ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. குடும்ப பாகிஸ்தானத்திலே சுக்கிர பகவான் இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்வதும் 21ஆம் தேதி வரை அவனுடைய பார்வை தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே விழுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் தைரிய வீரியஸ்தானாதிபதி ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆன பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 21ஆம் தேதி வரை சுகஸ்தானத்தை சனி பார்வையிடுவதாலும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சில வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கால்நடை வளர்ப்பவர்களும் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சில புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். புத்திரர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. சத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துர ஸ்தானத்தை 21ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வங்கி நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இவர்களெல்லாம் கூட்டுதொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை.
அதனத்தை இம்மாதம் 22ஆம் தேதி வரை ராசிநாதன் பார்வையிடுவதால் இல்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி புதன் பகவான் 6ஆம் தேதி வரை ராசியிலும் தேதியிலிருந்து பாகிஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் தந்தை அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் ஈட்டுவார்கள். குரு பகவான் உச்ச பலத்தோடு இம்மாதம் 21ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலைவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியலுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழிலிலே ரெட்டிப்பான வருவாயை காண்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் பார்வையும் ராகுனுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே விழுவதாலும் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி ராசியிலும் தடம் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் என்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.